2 நிமிடத்தில் ஃபோட்டோஷாப்பில் எப்படி பேக்ரவுண்டை ஈஸியாக மாற்றுவது. ஐடியாஸ். 2 நிமிடத்தில் ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எடிட்டிங் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ யூஎஸ்ஏலேருந்து ஒரு ஃபோட்டோ தந்துக்குது. இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எடிட்டிங் தான் செய்யணும். இதை எப்படி எடிட்டிங் பண்ணுறது, உங்களுக்கு ஐடியா வந்து எப்படி இருக்கணும்னு நான் முதல்ல வந்து இப்போ எனக்கு இந்த பிக்சர்ஸ் வந்து தந்துக்கிறேன், எடிட்டிங் பண்ண பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண. ஸோ இதை வந்து எனக்கு இந்தியன் முறையில் வந்து எடிட்டிங் பண்ண முடியாது. வேறு நாட்டில் இருக்கிற மாதிரி எடிட்டிங் டிசைனிங் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அதுக்கு வந்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து யூஎஸ்ஏ ஃபோட்டோ எடிட்டிங்னு இந்த கூகுளில் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி இந்த சர்ச் இடத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த சர்ச் என்னோட கிளிக் பண்ண சர்ச் ஆகி வரும் பேக்ரவுண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எடிட்டிங்கை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். யூஎஸ்ஏ சேவிஸ் இமேஜ் சேவிஸ் எடிட்டிங். ஸோ இது மாதிரிலே நீங்கள் வந்து இப்போ வந்து இப்படி ஒரு பிக்சரை வந்து நீங்கள் எடிட் பண்ணி கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பிக்சர் வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் சேவஸ் பண்ணிக்கணும். முதல்ல உங்களோட கம்ப்யூட்டரில் சேவஸ் பண்ணினது இப்படி இந்த இடத்த கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் ஃபைல் இடத்துல போயிட்டு ஓப்பன் இடத்துல போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபைலை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் செஞ்சுக்கோங்க. ஓப்பன் செஞ்சதுக்கு போல இந்த மாதிரி வரும். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்க இந்த ஃபைலை. இப்போ வந்து நீங்கள் இந்த ரெக்டாங்கிள் டூல் இடத்தை வந்து கிளிக் பண்ண வேண்டும். ரெக்டாங்கிள் டூலை வந்து கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு கார்னர்ல வச்சு இந்த மாதிரி நீங்க வந்து ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணி இதை கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணா காப்பி ஆகி உங்களுக்கு காப்பி பண்ணி உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட்ல போட முடியும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல போடுறோம் பாருங்க என்ன நடக்குறது. ஃபுல் ஓவரா பெருசா வந்துட்டு. ஸோ காரணம் என்ன வந்து நீங்க முதல்ல வந்து ஒரு பேக்ரவுண்டை வந்து நீங்க சேஞ்ச் பண்றேன்னா நீங்க முதல்ல வந்து க்ராப் பண்ணணும், அதை சைஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் க்ராப் டூல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல க்ராப் டூல் இதை நீங்க கிளிக் பண்ணிக்கணும். இதுல வந்து நான் 4x4 இன்ச் அண்ட் 6 இன்ச் இடத்துல டைப் பண்ணி 300 ரெசல்யூஷன்ல கட்டாயம் நீங்க வைக்க வேணும். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து க்ராப்பிங் மார்க் வந்து இந்த கோர்னரை வச்சு இந்த உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இது வந்து சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த சென்டர்ல வச்சு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இதை வந்து கரெக்டான பொசிஷன்ல உங்களுக்கு வச்சு கொண்டு டபுள் கிளிக் பண்ணினா இது வந்து அல்லது என்டர் பண்ணா இது வந்து கரெக்டா வந்து சைஸுக்கு வரும். இப்போ வந்து இது ஓவரா வந்து ஜூமிங் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஓவரா ஆக்சுவல் சைஸுக்கு உங்களுக்கு வரணும்னா கண்ட்ரோல் 0 இடத்தை நீங்க கிளிக் பண்ணுங்க, அது கரெக்டான சைஸ் வரும். அதுக்கு பிறகு வந்து நீங்க என்ன செய்யணும், மைனஸை வந்து கிளிக் பண்ணுங்க. மைனஸை வந்து கிளிக் பண்ண போது இது வந்து போட்டோ ஸ்மால் ஆகுது. இப்போ வந்து நீங்க இந்த ஃபைலை வந்து இப்படி டிராக் பண்ணி இந்த இடத்துக்கு போடுவோம். நீங்க டிராக் பண்ணதுக்கு முதல்ல இந்த டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த டிராக் டூலை செலக்ட் பண்ணி இந்த பிக்சரை கிளிக் பண்ணி இதுல போட வேண்டும். ஓகே, இதை வந்து இப்ப நான் இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணி இதை கொஞ்சம் பெருசாகிக்கொள்றேன். இப்ப நான் இதை வந்து எனக்கு தேவையான இடத்துல பொசிஷன்ல நான் இதை வச்சுக்கொள்றேன். வச்சுக்கொண்டு நீங்க வந்து இப்ப இந்த இடத்துல வைத்து இரேஸ் டூலை வந்து எடுக்கணும். இரேஸ் டூல் எடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 20ல வந்து உங்களுக்கு தேவையான அளவுல வந்து இதை வந்து ஹார்ட்னஸ் டார்க்னஸ் வச்சு கொண்டு போனீங்க. ஹார்ட்னஸ் டார்க்னஸ் வந்தா இது வந்து பாருங்க செஞ்சு காட்டுறேன். ஹார்ட்னஸ் கொடுத்தா இந்த மாதிரி வருது. கட்டிங் மார்க் உங்களுக்கு விளங்குது. இந்த கட்டிங் மார்க் விளங்கக்கூடாது. அப்ப நீங்க வந்து இது என்ன செய்யணும், கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகிக்கணும். இது பிரஷ்ட லிமிட். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் ஆகிக்கொள்ளணும். ஸ்மால் ஆக்கினா உங்களுக்கு இதை கட் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ பிரஷ்ஷை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் லார்ஜர் சைஸ்ல ஆகிக்கணும். இதை வந்து இந்த சைடுக்கு மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணிட்டு இதை நீங்க வந்து இப்போ என்ன செய்யணும்னா இப்போ வந்து ஒரு இடத்துல வச்சு கார்னர்ல வச்சு இப்போ தேவையில்லாத ஒயிட் ஆங்கிள் வந்து இதெல்லாம் வந்து நீங்க இரேஸ் பண்ண வேண்டும். இந்த மாதிரி இரேஸ் பண்ண வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா விலங்கு இப்போ இது இரேஸ் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி இரேஸ் ஆகுது. இப்போ இது இந்த மெத்தட்டை வச்சு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் போற வேலையை வந்து உங்களால வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து செஞ்சு கொள்ள முடியும். இதை வந்து நீங்க கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கோங்க. இந்த பிரஷை ஸ்மால் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் இதை வந்து கண்ட்ரோல் பிளஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பிளஸ் அடிச்சு ஜூம் வரும். இப்போ இந்த கோனர் ஓரத்துல வச்சு மூளை வச்சு தேவையில்லை இடத்த வந்து நீங்க வந்து இரேஸ் பண்ண வேண்டும். பாத்தீங்கன்னா இரேஸ் பண்ண வேண்டும். நான் இதை உங்களுக்கு குயிக்கா செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இரேஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும்.
ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க பொலிகன் லெசர் டூல், இந்த பொலிகன் லெசர் டூல் எடுத்து வந்து நீங்க இந்த இடத்த வந்து கரெக்டா வந்து கட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல கட் பண்ணி ஃபெதர் என்ற இடத்துல வந்து நீங்க ஒரு 4 ஃபெதர் என்ற வந்து நீங்க கட் பண்ணா கட்டிங் மார்க் விளங்க கூடாது. இந்த ஃபெதர்ல இந்த ஃபெதர் எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு கட்டிங் மார்க் விளங்காது. அந்த மாதிரி நீங்க இந்த ஃபெதரை வந்து 4 கொடுத்து delete என்ற மோட கீபோர்ட்ல delete என்று பிரஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த லைனை வந்து டீசெலக்ட் பண்ணணும். இந்த லைனை டீசெலக்ட் பண்ணணும். நீங்க ரைட் கிளிக் பண்ணி இதை டீசெலக்ட் என்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த இடத்துல இருக்கிற இதே வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதையும் வந்து டீசெலக்ட், இதையும் வந்து இப்ப நீங்க வந்து ஃபெதர் கொடுங்க. ஃபெதர் கொடுத்து என்டர் கொடுங்கனால இப்ப delete என்ற கொடுங்க, delete பண்ணிக்கோங்க. சோ இப்ப இதெல்லாம் delete ஆயிடுச்சு. இப்ப வந்து நான் வந்து குயிக்கா வந்து இதை செஞ்சு காட்டேன் பாருங்க. இந்த உங்களுக்கு தேவையில்லாத இடத்த வந்து கொஞ்சம் இது வந்து இந்த கிரேசரை நீங்க சிறுசாக்கி மூவ் ஆக்கி பெருசாக்கி இந்த மாதிரி செஞ்சு இந்த ஹேர் கட்டிங் செய்யும் போது இந்த இரேஸ் டூலை பயன்படுத்தி செய்யும் போது வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து அதை செஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா ஹேர்ல வந்து சில ட்ரெயில் ஹேர்கள் இருக்கும். அது மாதிரி வந்து உங்களுக்கு கட்டிங் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேற டைம்ல உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கணும். நீங்க இதை வந்து கரெக்டா எடுக்கணும். இல்லைன்னா இந்த கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதனால நான் கொஞ்சம் கட் பண்ணி கட்டு. ஸோ இதை இங்க கரெக்டா வந்து நீங்க இதை செய்யணும். ஸோ நான் இதை பார்த்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ அதுக்கு பிறகு வந்து நீங்க இந்த கிராப் டூலை திரும்ப எடுத்து இப்போ இந்த தேவையில்லாத பகுதி இருக்கு, இந்த மாதிரி கிராப் டூலை ப்ரெஸ் பண்ணி இப்ப கீழே வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த கட்டிங் மார்க் இந்த இடத்துல வேணுங்குது உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்க இப்ப கொஞ்சம் சிறுசாக்கி கொண்டு மூவ் பண்ணி போட்டோட வந்து லென்த் வந்து உங்களோட ஹெட்ல இருந்து மேல வரைக்கும் ஒரு நெச்சுரலா எப்படி ஒரு பிக்சர் வந்தா எப்படி கேமரால பட்டிருக்கும் அந்த அளவுக்கு வந்து பொசிஷன் நீங்க எடுத்துக்கணும். இது சென்டர் பண்ணிக்கணும் கொஞ்சம். இப்ப என்டர் பண்ணிக்கணும். நீங்க என்டர் பண்ணின உடனே ஓகே, இப்ப என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணா ஆக்சுவல் சைஸுக்கு இது வந்திருக்கு. இப்போ வந்து நீங்க என்ன செய்யணும்னா இந்த போட்டோட கலரை வந்து நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ கலரை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க வந்து முதல்ல ரைட் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் என்றதை நீங்க கிளிக் பண்ணிக்க வேண்டும். அதுக்கு பிறகு இமேஜுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் என்றதுக்கு நீங்க போயிட்டு இந்த இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கலரை கொஞ்சம் இப்ப இந்த மாதிரி கலர்ஃபுல் பண்ணிக்கணும். அதாவது வந்து இந்த நீங்க போட்டுக்கிற பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்க கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த லேயர் 1 என்று வந்து இந்த கேர்ள், லேயர் 2 என்று பேக்ரவுண்ட். இப்போ லேயர் 1 செலக்ட் பண்ணி நான் திரும்ப அட்ஜஸ்ட்மெண்ட், இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு நான் இப்போ வந்து இதை கிளிக் பண்ணி கொள்றேன். கிளிக் பண்ணி இப்போ நீங்க என்ன செய்யணும், இப்போ இந்த மாதிரி கலரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகேயா, கலரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷத்துல இந்த போட்டோ எடிட்டிங் வந்து முடிஞ்சு விட்டது. இவ்வளவுதான் விஷயம். மொபைலில் உள்ள சப்ஸ்கிரைப் என்பதை கிளிக் செய்து கொள்ளுங்கள். பிறகு உங்கள் மொபைலில் உள்ள பெல் என்ற பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்பதை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.